போடாம வெளிய போக முடியும்? ஒரு பொண்ணுனால சட்டை போடாம வெளிய போக முடியுமா? ஒரு ஆண் சட்டை போடாம ரோட்ல நடந்து வரும்போது அவனுடைய மார்பகங்களை பார்த்து இது வெறும் உடல் உறுப்பு தான், இதுல தப்பா நினைக்கக்கூடிய தப்பா பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் கிடையாதுன்னு அணுகக்கூடிய மன தைரியமும் மன உரிமையும் இங்க இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் இருக்கு. ஆனா ஒரு பெண் சட்டை போடாம வெளியில போகும்போது இது வெறும் உடல் உறுப்பு தான், இது சதையினால ரத்தத்தினால ஆன வெறும் உடல் உறுப்பு தானே தவிர இதுல தப்பா பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் கிடையாதுன்னு அணுகக்கூடிய மன உறுதியும் மன தைரியமும் இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆண்களுக்கு கிடையாது. இப்போ எல்லாமே நம்ம பேசலாம், ஆணும் பெண்ணும் சமமானவர்கள், பாலின சமத்துவம் எல்லாமே பேசலாம். ஆனா சில பிற்போக்குத்தனமான சிந்தனை இருக்கக்கூடியவர்கள் ஒரு பாயிண்ட்ல வந்து क्वेश्चन பண்ணி நிறுத்துவாங்க. எல்லாம் சரிமா, பையன் பொண்ணு எல்லாம் சமம், ஈக்குவல். ஒரு பையன் சட்டை போடாம வெளிய போக முடியும், ஒரு பொண்ணுனால சட்டை போடாம வெளிய போக முடியுமா? முடியாது இல்ல. அப்புறம் எப்படி சொல்றீங்க ஆணும் பெண்ணும் சமம், ஆணும் பெண்ணும் சமம்னு எப்படி நீங்க சொல்றீங்கன்னு ஒரு பிற்போக்குத்தனமான கேள்வியில வந்து நிறுத்துவாங்க. இந்த கேள்விக்கு நிறைய பேர்கிட்ட பதிலே இருக்காது. இந்த கேள்வியை பார்த்து நமக்கு கோபம் வரலாம், ஆனா இந்த கேள்விக்கு பதிலே இருக்காது. இந்த இடத்துல நான் என்னுடைய பதில சொல்றேன். ஒரு ஆண் சட்டை போடாம ரோட்ல நடந்து வரும்போது அவனுடைய மார்பகங்களை பார்த்து இது வெறும் உடல் உறுப்பு தான், இதுல தப்பா நினைக்கக்கூடிய தப்பா பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் கிடையாதுன்னு அணுகக்கூடிய மன தைரியமும் மன உரிமையும் இங்க இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் இருக்கு. ஆனா ஒரு பெண் சட்டை போடாம வெளியில போகும்போது இது வெறும் உடல் உறுப்பு தான், இது சதையினால ரத்தத்தினால ஆன வெறும் உடல் உறுப்பு தானே தவிர இதுல தப்பா பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் கிடையாதுன்னு அணுகக்கூடிய மன உறுதியும் மன தைரியமும் இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆண்களுக்கு கிடையாது. அதுதான் உண்மையே தவிர இங்க யாருடைய உடல் அமைப்பை பொறுத்தும் யாருடைய உடல் பாகங்களை பொறுத்தும் யார் என்னென்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போடுறாங்கறத பொறுத்து இங்க குற்றம் நடக்கிறது கிடையாது. இங்க நடக்கக்கூடிய பெரும்பாலான குற்றங்கள் தவறு செய்பவருடைய பார்வையினால தான் நடக்குது. ஒரு பையன் சட்டை போடாம வெளிய போக முடியும், ஒரு பொண்ணுனால சட்டை போடாம வெளிய போக முடியுமா? ஒரு ஆண் சட்டை போடாம ரோட்ல நடந்து வரும்போது அவனுடைய மார்பகங்களை பார்த்து இது வெறும் உடல் உறுப்பு தான், இதுல தப்பா நினைக்கக்கூடிய தப்பா பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் கிடையாதுன்னு அணுகக்கூடிய மன தைரியமும் மன உரிமையும் இங்க இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் இருக்கு. ஆனா ஒரு பெண் சட்டை போடாம வெளியில போகும்போது இது வெறும் உடல் உறுப்பு தான், இது சதையினால ரத்தத்தினால ஆன வெறும் உடல் உறுப்பு தானே தவிர இதுல தப்பா பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் கிடையாதுன்னு அணுகக்கூடிய மன உறுதியும் மன தைரியமும் இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆண்களுக்கு கிடையாது. இப்போ எல்லாமே நம்ம பேசலாம், ஆணும் பெண்ணும் சமமானவர்கள், பாலின சமத்துவம் எல்லாமே பேசலாம். ஆனா சில பிற்போக்குத்தனமான சிந்தனை இருக்கக்கூடியவர்கள் ஒரு பாயிண்ட்ல வந்து क्वेश्चन பண்ணி நிறுத்துவாங்க. எல்லாம் சரிமா, பையன் பொண்ணு எல்லாம் சமம், ஈக்குவல். ஒரு பையன் சட்டை போடாம வெளிய போக முடியும், ஒரு பொண்ணுனால சட்டை போடாம வெளிய போக முடியுமா? முடியாது இல்ல. அப்புறம் எப்படி சொல்றீங்க ஆணும் பெண்ணும் சமம், ஆணும் பெண்ணும் சமம்னு எப்படி நீங்க சொல்றீங்கன்னு ஒரு பிற்போக்குத்தனமான கேள்வியில வந்து நிறுத்துவாங்க. இந்த கேள்விக்கு நிறைய பேர்கிட்ட பதிலே இருக்காது. இந்த கேள்வியை பார்த்து நமக்கு கோபம் வரலாம், ஆனா இந்த கேள்விக்கு பதிலே இருக்காது. இந்த இடத்துல நான் என்னுடைய பதில சொல்றேன். ஒரு ஆண் சட்டை போடாம ரோட்ல நடந்து வரும்போது அவனுடைய மார்பகங்களை பார்த்து இது வெறும் உடல் உறுப்பு தான், இதுல தப்பா நினைக்கக்கூடிய தப்பா பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் கிடையாதுன்னு அணுகக்கூடிய மன தைரியமும் மன உரிமையும் இங்க இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் இருக்கு. ஆனா ஒரு பெண் சட்டை போடாம வெளியில போகும்போது இது வெறும் உடல் உறுப்பு தான், இது சதையினால ரத்தத்தினால ஆன வெறும் உடல் உறுப்பு தானே தவிர இதுல தப்பா பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் கிடையாதுன்னு அணுகக்கூடிய மன உறுதியும் மன தைரியமும் இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆண்களுக்கு கிடையாது. அதுதான் உண்மையே தவிர இங்க யாருடைய உடல் அமைப்பை பொறுத்தும் யாருடைய உடல் பாகங்களை பொறுத்தும் யார் என்னென்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போடுறாங்கறத பொறுத்து இங்க குற்றம் நடக்கிறது கிடையாது. இங்க நடக்கக்கூடிய பெரும்பாலான குற்றங்கள் தவறு செய்பவருடைய பார்வையினால தான் நடக்குது.